கனிமொழி அக்காவுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாலின் எப்பயுமே அது கொடுக்க மாட்டாரு. ஆனால் இந்த தடவை ஏதோ கொடுத்துருக்கனால என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுற குழுக்கு இவங்க தான் தலைமை தாங்குறாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு இதை கொடுத்துருக்குது ஒரு வரவேற்கத்தக்கது தான். குடும்பத்தில் இருக்க தங்க தான் ஃபோன் பண்ணி அம்மா இதெல்லாம் சேர்த்துக்கோமா இதெல்லாம் எடுத்துருமா அப்படின்ட்டு ஒரு தலையில் கொட்டிக்கிட்டே இருப்பார். அந்த இருந்தாலும் இருக்கும். ஆனால் எனக்கு இவங்க போன தேர்தலில் ஆளுங்கட்சி ஆகணுங்கிறக்க என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க. நிறைய உலகத்திலேயே நிறைய விதவைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அது எதனால? இந்த போதைப் பொருளால தான், இந்த குடிப்பழக்கத்தினால தான். அதை நடத்துகிற ஆலயத்தை எல்லாத்தையும் நம்ம மூடுவோம் அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருக்கிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும், நம்ம மறக்கவே மறக்காது. நிறைய பெண்கள் அதனாலேயே திமுகவுக்கு சொக்கு சொக்கு சொக்குன்னு ஓட்டை போட்டு குத்தி தள்ளிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் அதை மாற்றவும் இல்லை, அது அதிகம்தான் இருக்குது. ஸோ விதவைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். திமுகவுக்கு பெரிய லெவலில் வருமானம் இந்த இந்த மது ஆலைகள்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மாக் வச்சு தான் இவங்க சுற்றியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதும் அதில் இருக்கிற ஊழல் வச்சு தான். அதனால் இதை என்ன பண்ணுறாங்கிறது பார்ப்போம். கனிமொழி அக்கா மாத்திரம் அதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்கள உண்மையாகவே நம்ம அக்கான்னு கூப்பிடலாம். இல்லை, வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.